ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக அரசுலேருந்து பாருங்கள், சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து ஒரு 15 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 34,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல குடுத்திருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து மேல வந்து ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பர் இந்த மாரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க, கீழயே வந்து உங்களுக்கு குடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைச்சு தான் நீங்க வந்து இதுக்கு வந்து போஸ்டர்ல வந்து நீங்க அனுப்ப போறீங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல்னு குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டர்ல வந்து நீங்க சென்ட் பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 10th ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 PM அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும். இதுல முக்கியமா வந்து பாருங்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. எல்லா மாவட்டத்துல இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிறவங்க அப்ளை பண்ணா முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. மொத்தமா ஒரு 15 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது சானிட்டரி வொர்க்கர்ங்கிற கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 8th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரூ. 8,500 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் 8th நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி லேபரட்டரி டெக்னீஷியனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 12th நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பாருங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல உடற்தகுதியோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ரூ. 13,000 சேலரி, 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபர் கேட்டகரிக்குலாம் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,300 சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்குலாம் வந்து பாருங்க, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 இயர் வந்து பிஜிடிசிஏக்கான கோர்ஸும் டைப் ரைட்டிங் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,500 சேலரி, 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பிசியோதெரபிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க, பேச்சுலர் டிகிரி நீங்க பிசியோதெரபிஸ்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,000 சேலரி. அடுத்து ஏஎன்எம் கேட்டகரிக்கு வந்து நீங்க வந்து அந்த ஏஎன்எம்க்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 14,000 சேலரி. சோசியல் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,800 சேலரி, 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம டென்டல் ஹைஜீனுக்கான நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,800 சேலரி. டென்டல் சர்ஜனுக்குலாம் பிடிஎஸ், எம்டிஎஸ் நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 34,000 வந்து சேலரி வந்து வரும். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, 12th வந்து நீங்க பயாலஜியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ அந்த மாரி முடிச்சிருக்கணும். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸோ இல்லனா எம்பிஹெச்டபிள்யூக்கான கோர்ஸோ நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 14,000 சேலரி. 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 15,000 சேலரி. ஆடியோலிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்க, பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,000 சேலரி. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கும் வந்து பாருங்க, ஜிஎன்எம் டிப்ளமோல ஜிஎன்எம்மோ இல்லனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி. 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்குலாம் நீங்க டிப்ளமோல ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இல்லனா வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 18,000 சேலரி. 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.